அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சில மனிதர்கள் தனி மனிதர்கள் அல்ல, அவங்களுடைய வருகை பூமிக்கு அது மூலமா பல்லாயிரம் பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி இந்திய வரலாற்றுல மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய வருகை நிறைய இளைஞர்களை ரொம்ப பாதிச்சது, மாற்றியது. அது யார்? பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவரே ஒரு ஞானி மாதிரி தான். அதாவது ராமேஸ்வரத்தினுடைய கடல் மணலிலும் சரி, ராஷ்டிரபதி பவனத்தினுடைய பளிங்கு தரையிலும் சரி, அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை. பதவி அவரை மாற்றவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர். ஆனால் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இளைஞர்கள் 2015 அப்துல் கலாம் அவருடைய பேரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறதுக்கு உதவி, அப்புறம் நிறைய பகுதிகளில் இதே மாதிரி கிளைகள் ஏற்படுத்தி படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி, ஐயாவுடைய சிலைகளை திறக்கிறது, அதை விட ரொம்ப முக்கியம் அவர் விரும்புறது மரக்கன்றுகள் நடணும் அப்படின்னார். பல்லாயிரம் மரக்கன்றுகளை பல பகுதிகளில் நடக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் போய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி மாணவர்களுக்கு தேசப்பற்றை உண்டு பண்ணுறது, சாதனையாளர்களுக்கு விருது கொடுக்கறது, மழையினால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு வீடு கட்ட உதவி செய்கிறது, அப்புறம் ஆதரவற்றோர் இல்லம் தொடங்கி அதிலே மக்களுக்கு வாழ்க்கை ஆதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியான நற்பணிகள் 2015 எங்கே நான் இவங்களை சந்திச்சேன்னு கேட்டால், கிருஷ்ணகிரியில் அண்மையில் ஆசிரியர்கள் தினத்துக்கு நான் பேச போயிருந்தேன். அருமையான ஏற்பாடு அது. அங்கே வந்திருந்தாங்க இந்த அப்துல் கலாம் அறக்கட்டளை நண்பர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு அவங்களும் ஒரு பெரிய அளவில் உதவி செய்திருந்தாங்க. அவர்களுடைய பணியில் ரொம்ப இப்போ தலையாய பணியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஊனமலை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு ஆதரவற்றோர் முதியவர்களுக்கான ஒரு இல்லத்தை திறந்து ஒரு 50லேருந்து 100 பேர் பயன்படக்கூடிய வகையில் அவங்க பணி செய்வதில் ரொம்ப அக்கறை காட்டி வர்றாங்க. அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஜெயராஜ் ராஜேந்திரன் அவருக்கு அந்த கிருஷ்ணகிரி ஆசிரியர் விழாவில் கூட விருது கொடுத்தாங்க. அப்போ தான் அவர் தன்னுடைய பணிகளை பற்றி சொல்லி, நாங்கள் இந்த பணிகள் செய்கிறதுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்து கொடுக்கணும் அப்படின்னார். அதனால் மனமாற அவங்கள வாழ்த்துறேன். அவங்க இந்த பணிகளை நிஜமாக செய்யணும், மக்களுக்கு அது நிஜமாக போய் சேரணும், உண்மையில் இந்த நாட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த எண்ணம், அதனுடைய வலிமை நிறைவேறணும் அப்படின்னு ரொம்ப மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன்.